ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரேயா குசும் கிச்சன். இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன் உங்களுக்கு தெரியுமா? இது லிட்டி. உங்களுக்கு தெரியுதுன்னா இந்த பன் மாதிரி இருக்குது. இது பன் இல்லை, இது லிட்டி. ஸோ இது லிட்டி சோக்கை எப்படி செய்வாங்களா இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்களன்னா உங்களுக்கே ஜஸ்ட் கொஞ்சம் மாவு நான் எடுத்துருக்குது. ஒரு இது 600 கிராம்ஸ் இருக்கும். கொஞ்சம் இந்த மஞ்சத்தூள், கொஞ்சம் இந்த இதில் அரை ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கலோஞ்சி, அதுக்கப்புறம் ஓமம் இருக்குன்னா அதெல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தான் நம்ம நல்லா கிறிஸ்பி ஆகணும். அதனால ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் நான் இதில் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணியிருக்குது. அதில் நார்மல் வாட்டரில் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு நல்ல டோ நம்ம செய்யணும். அதனால் நான் ஹாட் வாட்டர் எதுவுமே நான் போடலையே. கொஞ்சம் சால்ட்டு கூட நான் இதில் ஆட் பண்ணியிருக்குது. ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி போட்டிங்களன்னா ரொம்ப மாவு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மாவு ரொம்ப ஒரு லூஸாக மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம சாஃப்ட் டோ பண்ணிக்கிறேன் இது. ஸோ இதை பார்த்திங்களா நான் லைட்டாக தண்ணி எடுத்துகிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி நம்ம நல்லா சாஃப்டாக இதில் பிசைஞ்சிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாவு பிசைஞ்சிருச்சு. நம்ம நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு லைட்டாக கையில் வேணால் எண்ணெய் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பூசிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சத்து ரெடி பண்ணிக்கலாம். இது சத்து பார்த்திங்களன்னா அதை நம்ம ஊரோட தான் சத்து. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு இது பியூர் சத்து தான். இது கடலை மாவு இருக்குன்னா அது ரோஸ்டட் கடலை மாவோட சத்து தான். கொஞ்சம் நான் பூண்டு எடுத்துருக்குது, நிறைய மிளகாய் எடுத்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் நான் இதில் ஜிஞ்சர் வச்சுருக்குது. ஸோ எல்லாமே ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ரெண்டும் நான் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்சியில் அடிச்சிக்கலாம். கொஞ்சம் மிளகா கூட நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சத்துவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவைன்னா உங்களுக்கு உப்பு போட்டுக்க, கொஞ்சம் அதில் ஓமம் பொடி, அதுக்கு அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் இந்த கலோஞ்சி ஜீரகம் நம்ம சொல்லுவாங்களான்னா அதை தான். அப்புறம் கொஞ்சம் இந்த சாப் பண்ண சின்ன மிளகா போட்டிருக்குது, கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்குது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்குது. எல்லாமே போட்டால் இது உங்களுக்கு ஊறுகாய், அந்த மாங்காய் ஊறுகாய் இருக்கும் இல்லை அந்த லெமன் ஊறுகாய், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 லெமனோட ஜூஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு கைப்பிடி வரைக்கும் நம்மளுக்கு இதில் கொத்தமல்லி போட்டிருக்குது. ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னு லைட்டு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தண்ணி லைட்டாக யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதெல்லாம் நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணேன்னா அதோட தண்ணி தான் இது. ஸோ லைட்டாக நம்ம அதில் போட்டுட்டு நல்லா ஒரு கரெக்டாக அந்த பேண்டிங் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம மாவுக்கு உள்ள அது ஸ்டஃபிங் பண்ணும்போது அது வெளியே வரக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம இதில் நல்லா சாஃப்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கையில் நல்லா பிடிக்கும் போதே நல்லா ஒரு கையில் நல்ல ஒரு பெண்டிங் இருக்குன்னா நல்லா ஸ்மூத்தாக வரணும். அது ரொம்ப பவுடர் இருக்குன்னா அப்புறம் சில டைமில் அது வெளியே வந்துடும். ஸோ திருப்பி பாருங்கள், நான் லைட்டாக தண்ணி எடுத்துருக்குது. ஸோ இது பார்த்திங்களன்னா பீகார், ஜார்க்கண்ட், யூபி, ஈவன் இதெல்லாம் ரொம்ப ஒரு மார்வாடி எல்லாருமே இவங்க ரொம்ப நல்லா இதுக்கு மேரேஜ் இருக்குது. இது இருந்தால் ரொம்ப ஃபேமஸ் டிஷ் தான் இது லிட்டி சோக்கா. ஸோ இது பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக நம்ம கையில் பிடிக்கும் போதே நல்லா பிடிக்கும் மாதிரி தான் இருக்குது. லைட்டு வேணும்னா நீங்கள் தண்ணி இன்னும் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்களன்னா இது நிறைய ஹை ப்ரோட்டீன் இருக்கும். இதே மாதிரி இந்த ஒயிலில் இதை சாப்பிட்டிங்களன்னா ஸ்டஃபிங் பண்ணிட்டிங்களன்னா உங்களுக்கு வயிறு ஃபுல் ஸ்டொமக் ஃபில்லிங் ஃபுட்டு தான் இது. இப்போ பாருங்கள், நான் மாவு பிசைஞ்சிட்டேன். ரொம்ப நல்லா பிசைஞ்சனால இது கொஞ்சம் 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பாருங்கள் ரொம்ப சாஃப்ட் டோ ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு சின்ன இந்த பீஸ் நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் லைட்டாக மாவு அதில் பேண்ட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிண்ணம் சைஸ் அதை வச்சுக்கே நம்ம ஒரு ரவுண்டு பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இந்த சத்து மாவு ரெடி பண்ணியிருக்கிறத அந்த சத்து மாவு நம்ம அதில் மேலே போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்களான்னா அந்த ஒரு சின்ன டோவில் நான் 1.5 ஸ்பூன் வரைக்கும் நான் இதில் இது சத்து மாவு யூஸ் பண்ணியிருக்குது. பை சான்ஸ் உங்களுக்கு சத்து கிடைக்கலைன்னா அந்த நம்ம சட்னி செய்வாங்களன்னா அந்த சட்னி தான் நம்ம யூஸ் பண்ணுறேன்னா அது ரோஸ்டட் தான். அதை நீங்கள் மிக்சியில் பவுடர் மாதிரி அடிச்சுட்டு கூட அதை நீங்கள் செய்யலாம். ஸோ ரெண்டும் ஒன்று சேம் தான். இப்போ பார்த்திங்களான்னா நல்லா ஸ்மூத்தாக சின்ன பண்ணிவிட்டு ரவுண்டாக இல்லை பண்ணிவிட்டு எல்லாமே அப்புறம் நம்ம ஒரு சின்ன
நம்மளுக்கு லிட்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கே ப்ராசஸ். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்களன்னா இதே மாதிரி சின்ன 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 எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் லைட்டாக எண்ணெயில் 1 ஸ்பூனு ஆயிலில் நான் ஒரு பார்த்திங்களன்னா ஒரு 8 to 10 லிட்டி நான் சமைக்க போகிறேன். இதில் வேணும்னா உங்களுக்கு சப்பாத்தி மாதிரி கூட ரோல் பண்ணிக்கலாம், வேணும்னா எண்ணெயில் கூட பிடிச்சிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் இந்த வாட்டினா ரொம்ப தண்ணி ரொம்ப இதில் ஆயில் படாமல் லைட்டாக ஆயிலில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இன்னொரு மெத்தடில் நான் கவர் பண்ணேன். இதில் லைட்டாக ஆயில் தண்ணி எடுத்துகிட்டு சைடு எல்லாமே டச் பண்ணிட்டேன் மாவுக்குள்ள. ஸோ என்ன ஆச்சு, லைட்டாக கொஞ்சம் சின்ன சின்ன பண்ணேன்னா உங்களுக்கே அது எல்லாமே நல்லா க்ளோஸ் பண்ணிகிட்டே போகணும். அப்புறம் இது பாருங்கள், எக்ஸஸ் உங்களுக்கு மாவு இருக்குதுன்னு எதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சின்ன வந்து பாருங்கள் ஒரு நல்ல அழகான ஷேப்புக்கு லிட்டி ரெடி ஆயிடுச்சு. இதே நீங்கள் எண்ணெயில் கூட நல்லா பொரிச்சிக்கலாம். இதை நான் யூஸ் பண்ணுறேன், மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். பை சான்ஸ் உங்களுக்கு மஸ்டர்ட் ஆயில் வேண்டான்னா நீங்கள் குக்கிங் ஆயிலில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் நம்மளுக்கே ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நான் இப்போ வரைக்கும் ரெடி பண்ணியிருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா ஹாட் ஆகிடுச்சு. ஹாட் ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ இந்த ஆயிலில் நான் இத்தனை லிட்டி செய்கிறேன் இன்றைக்கி. நீங்கள் பாருங்கள், நிஜமாக சொல்கிறேன், இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபீலே இருக்காது. உங்களுக்கு பார்த்திங்களான்னா அப்படியே அந்த பண்ணு மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டைம் செஞ்சுட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி ஒரு சைடில் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பார்த்திங்களா எடை ஆயிடுச்சு. ஸோ அதே இடையில நான் இன்னும் ஒரு லிட்டி போட்டு போகிறேன். ஸோ இது பாருங்கள், அந்த கொஞ்சம் இந்த ஆயிலில் கிட்டத்தட்ட நான் 8 லிட்டி போட்டிருக்குது. இதுக்கு அப்புறம் கூட நான் போடுவேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அந்த ஒன்றுக்கு மேலும் ஒன்று ஒட்டாது. அதனால் கொஞ்சம் டைம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நிறைய அதில் லிட்டி போட்டுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 10 to 12 லிட்டி இதே ஆயிலில் நம்ம செய்யலாம். ஸோ ரொம்ப ஈஸி மெத்தடில் இன்றைக்கி பண்ணுறேன். இப்போ இது பாருங்கள், ரோஸ்டட் வித்தவுட் ஆயில் வச்சுட்டு நான் இன்றைக்கி செய்கிறேன். இப்போ 4 to 5 நாள் லிட்டி இதில் செய்வேன். ஸோ இதில் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுக்கக்கூடாது. ஸோ 5 லிட்டி அதில் போட்டுட்டேன். கொஞ்சம் டைம் வரைக்கும் நம்ம நல்லா ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு அப்புறமா நான் பெரட்டிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒரு கலரே வருது. இதே மாதிரி இந்த கலர் வரும்னா சம்டைம் அது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த லிட்டி பார்த்திங்களன்னா அப்படியே உங்களுக்கு அந்த நம்ம பண்ணை நம்ம சாப்பிட அந்த மாதிரி தான் இருக்கும். யாருமே சொல்ல முடியாது இந்த லிட்டி இந்த மாதிரி கூட செய்வாங்களா. ஸோ நான் 2 விதமான நான் செய்கிறேன். இது பாருங்கள், அகெயின் நான் சைடு எல்லாம் லிட்டி பண்ணிட்டேன். இந்த நடுவில் இருக்குதுன்னா அங்கே கூட நான் லிட்டி அதை 1 லிட்டி போட்டேன். ஸோ இதே மாதிரி நான் எல்லாம் போட்டேன்னா நிறைய லிட்டி அந்த 2 ஸ்பூன் ஆயில் கூட கிடையாது, ரொம்ப லைட்டான ஆயில் தான் யூஸ் பண்ணேன். அதில் தான் நான் செஞ்சேன். இப்போ பாருங்கள், இந்த சைடு கூட நம்மளுக்கு லிட்டி நம்ம மீடியம் ஃப்ளேமில் இருக்கனால எல்லா சைடாக நம்ம அது நல்லா பெரட்டிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நல்லா அதில் வேந்திக்கணும், இல்லைன்னா மாவு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் பாருங்கள், இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர் பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ நல்லாயிருக்கும். நிஜமாக சொல்கிறேன், இன்றைக்கி சொல்லும் போதே இன்றைக்கி வாயில் அந்த தண்ணி வருது. உங்களுக்கே கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் கூட இந்த மாதிரி இந்த மெத்தடில் ஒரு நாள் செய்யுங்க. அண்டு பார்த்தீங்களா இந்த கொஞ்சம் இந்த ஆயிலில் எல்லா லிட்டி உள்ள வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி எல்லாமே புசுன்னு ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸி மெத்தட் நான் இன்றைக்கி நான் லிட்டி செஞ்சுருக்குது. பை சான்ஸ் நீங்கள் நார்த்தில் எதனா போயிட்டு வந்திருக்கீங்களா, உங்களுக்கு லிட்டி சாப்பிட்ருக்கீங்களா, பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த லிட்டி நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருச்சு. பை சான்ஸ் நீங்கள் என்னோடய சேனலில் புதுசாக இருக்கீங்களன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு விஷயம், இப்போ நான் ஒரு லிட்டி செய்கிறேன், இது பண்ணுறேன்னா உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கே கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் செஞ்சுட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிச்சிரும். அதே மாதிரி இந்த காலத்தில் எல்லாருமே ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹெல்த் இல்லை, இதை நல்லா பார்த்துக்கிறாங்க ஹெல்த்து. அதனால் நீங்கள் லைட்டாக ஆயில் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி 1 or 2 லிட்டியில் உங்களுக்கு ஸ்டொமக் ஃபில் ஆயிரும். அதே மாதிரி பார்த்திங்களன்னா இதுக்கு சோக்கா கூட இருக்குது. நான் சோக்கா கூட ஒரு செஞ்சுருக்குது. இது என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதில் என்ன ஆகும், என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ எதான வருதுன்னா கூட உங்களுக்கே கண்டிப்பாக இருக்க பெல் ஐக்கன் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எதான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்னா உங்களுக்கே மெசேஜ் வந்துடும். ஸோ எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா, எப்போ பண்ணணும் எதான செய்யணுன்னா
அந்த டைம் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இது பாருங்கள் ரொம்ப நல்லா கொஞ்சம் நல்லாவே பாருங்கள். ஒன்று கூட என்னோடய லிட்டி பார்த்திங்களன்னா நான் கரண்டியில் எப்படி நான் காய்கறியில் எப்படி பெரட்டுறேன் அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். பட் ஒரு லிட்டி கூட டேமேஜ் ஆகலையே. ஒன்றும் வீடியோ கூட நான் ஸ்கிப் பண்ணாமல் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே பை சான்ஸ் டேமேஜ் ஆகிருக்குன்னா சைட் பவுடர் மாதிரி இருக்கும். இது பாருங்கள் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு இதில் நான் லைட்டாக நான் கவர் பண்ணிட்டேன். கவர் ஏன் நான் பண்ணேன்னா பை சான்ஸ் உள்ள லைட்டாக, ஏன்னா இதில் ஆயில் போடலையே, இது ஜஸ்ட்டு ஸ்டீம்லேயே அதில் நம்மளுக்கே பாயில் ஆகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், லைட்டாக அதில் லீட்லேருந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், மேலே ஒரு லீட்லேருந்து கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணால் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்துடும். இதில் பாருங்கள் இந்த சைடு நம்மளுக்கே ஆயில் போடணும். எல்லாமே ஆயில் பாருங்கள், எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்களா எத்தனை லிட்டி நான் இதில் செஞ்சேன். ஸோ எல்லா லிட்டியும் நான் அந்த 2 ஸ்பூன் ஆயிலில் தான் நான் செஞ்சுட்டேன். ஸோ இது ரொம்ப ஈஸி மெத்தட் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும், ரொம்ப யூனிக் மாடலில் இருக்குது. நீங்கள் கூட செஞ்சுட்டு பாருங்கள், சாப்பிட்டுட்டு பாருங்கள். இது பார்த்தீங்களா எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இவ்வளோ தான் லிட்டியில் நான் 11 லிட்டி நான் செஞ்சேன். எவ்வளோது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு யாரை வீட்டுக்கு கூட வந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம், சர்வ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், இது குக்கிங் ஆயில் தான். நான் இதில் கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இதே சேம் மெத்தடாக அதில் நான் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணேன். இதில் நான் கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு ஃபார் ஏதோ உங்களுக்கு பை சான்ஸ் அதை பிடிக்கலைன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த சைடில் நம்மளுக்கு இந்த லிட்டி ரெடி ஆயிடுச்சு. எல்லா சைடில் ஒரு நல்ல கலரே ஆயிடுச்சு. அதிலே உங்களுக்கு பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே தெரியும். ஸோ இந்த சைடு கூட லைட்டாக ஒன் சைடு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், மாவு டு மாவு அப்படியே ஸ்டிக் ஆயிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்துக்கணும். அது பாருங்கள், நம்மளுக்கு இதுவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே சேம் தான். ஒன் டைம் நல்லா ஒரு ஒன் சைடு ரோஸ்டட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பெரட்டிக்கலாம். நல்லாவே இதில் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப நல்லா ஒரு கிறிஸ்பியான லிட்டி நம்மளுக்கே ரெடி ஆயிடும். ஸோ இதை நீங்கள் சாஸ்க்கு வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். பை சான்ஸ் உங்களுக்கு சோக்கா இருக்குன்னா, ஆக்சுவலி இதில் சோக்கா தான் ரொம்ப ஒரு இதோட டிஷ்ஷு பார்த்தீங்களா, ஸ்பெஷலாக சோக்கா தான். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்த்து ஒரு சோக்கா பண்ணுவாங்களே. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்களன்னா அந்த நம்ம சப்பாத்தி செய்கிறோன்னா அதோட நம்ம இதில் ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இதெல்லாமே வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் எல்லா சைடும் நல்லா பெருட்டிட்டு சைடு டு சைடு எல்லாமே நம்ம நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன இருக்கும் உங்களுக்கு, இதுதான் ஆக்சுவலி ஊரில் பார்த்திங்களா அதில் தான் பண்ணுவாங்களா. அதுக்கப்புறம் நம்ம நல்லா நெய் எடுத்துட்டேன். நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஊற்றிக்கோங்க. நிறைய பேர்னால் அதில் டீப் கூட பண்ணுவாங்களா. நான் டீப் பண்ணாமல் ஜஸ்ட் அதுக்கு மேலே நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஊற்றிட்டேன். ஸோ இதை பாருங்கள், நம்மளுக்கே ஒரு நல்ல ஆத்தென்டிக் கிறிஸ்பி லிட்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கே நீங்கள் சோக்கா சூப்பராக இருக்கும். என்னோடய சோக்கா கூட பார்த்திங்களா ரொம்ப டிஃப்ரெண்ட் மெத்தடில் நான் செஞ்சுருக்குது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது இது எப்படி தான் செஞ்சுருக்காங்களா. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணுங்கள். இதில் நான் சோக்காவில் தான் நான் இப்போ சோக்காவில் தான் நான் இதுக்கே சைட் டிஷ் தான் நம்மளுக்கே. ஸோ லிட்டி அண்ட் சோக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருச்சு, இப்போ நீங்கள் எப்படி செய்வீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் பார்க்குறீங்களா மெசேஜ் பண்ணுங்கள், அதில் கமெண்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் நான் உங்களுக்கே ஆன்சர் கொடுக்குறேன். பாருங்கள், நம்மளுக்கே ரொம்ப டேஸ்டியான லிட்டி ரெடி ஆயிடுச்சு. சோக்காவோட வீடியோ கூட நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்குது. அது ரெண்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். சோக்கானா நார்மலாக கூட நீங்கள் செய்யலாம், ரொட்டிக்கு கூட நல்லாயிருக்கும், இது லிட்டிக்கு கூட நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஈஸி மெத்தடில் லிட்டி அண்ட் ஈஸி மெத்தடில் சோக்கானா சொல்லி கொடுத்துட்டேன். தேங்க்யூ டியர் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்ரேயா குசும் கிச்சன். பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்க, லைக் கண்டிப்பாக பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கப்பா. என்ன பண்ணுறீங்களா, கமெண்ட் பண்ணுங்க.